பாருங்க தட்டை காரப்பொடி சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இது காரப்பொடி, இது சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தம் பண்ணிட்டு இங்க பாருங்க வந்துட்டு அம்மா வந்துட்டு கருவாடு வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு கருவாடு, இது பேர் என்ன? தட்டக்கார பொடி. அப்புறம் வந்துட்டு அந்த என்ன சூடானோடனே வெந்தயம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்காச்சு. இப்போ வந்துட்டு வரமிளகா வந்துட்டு ஒரு வந்துட்டு 3 இல்லை 4 போட்டுக்கலாம். கிள்ளி போட்டுக்கலாம். கருவாட்டு கலந்து அப்புறம் பெரிய வெங்காயம் அதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி பிளேட். அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு இது வந்துட்டு நல்லா இடிச்சுக்கணும். இடிச்சு போட்டுட்டு அதோட வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் இந்த நேரத்துக்கு வரணும். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வரமிளகா, அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு இதை போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வந்துட்டு அப்புறம் வந்துட்டு தக்காளி பாருங்க, தக்காளி கட் பண்ணிட்டு இருக்காங்க. தக்காளி போடணும். அடுத்து 3 தக்காளி. எவ்வளோ வந்துட்டு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு தக்காளி போடணும். நல்லா கட் பண்ணி கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வந்துட்டு ஃப்ரை நல்லா ரெட்டிஷான நிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி சொன்னா 3 தக்காளி போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த மசாலா வறுக்கிறப்ப நல்லா வந்துட்டு வாசம் வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கணும். மிக்ஸ் வெல். மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு மசாலா ரெடி பண்ணியாச்சு.